கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரி கிராமத்தில் விஷச்சாராயம் குடித்து முதலில் உயிரிழந்த இருவரின் பெயர்கள் உயிரிழந்தோரின் பட்டியலில் இல்லாததால் உரிய நிவாரணம் கிடைக்காமல் அவர்களது குடும்பத்தினர் பரிதவித்து வருகிறார்கள். துக்க வீட்டிற்கு வந்த இடத்தில் விஷச்சாராயம் குடித்தவர்களில் மாதவச்சேரியை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் 10 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ள சோகம் அரங்கேறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகாவில் உள்ளது மாதவச்சேரி கிராமம். விவசாயம் பிரதான தொழிலாக உள்ள இக்கிராமத்தில் விவசாய கூலி தொழிலாளர்கள் அதிகம். தமிழகத்தையே உலுக்கிய கருணாபுரம் விஷசாராய மரணங்கள் வெளியில் தெரிவதற்கு முன்னால் கடந்த 19ஆம் தேதி அதிகாலை மாதவச்சேரி கிராமத்தில் வசிக்கும் கூலி தொழிலாளர்களான இளையராஜா, ஜெயமுருகன் ஆகியோர் விஷசாராயம் வாங்கி குடித்துள்ளனர். பின்னர் வீட்டுக்கு வந்த இவர்கள் 2 மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். அன்றைய தினமே இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு இளையராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஜெயமுருகனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. எங்களுக்கு இவன் இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கணும், சரி டெய்லி குடிக்கிறவன் தான், இவன் அதில் தான் இறந்துட்டான் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அந்த இது எங்களுக்கு தோணலப்ப. ஆனால் மறுநாள் சாயந்தரமே இன்னொருத்த ஜெயமுருகன் அன்னைக்கு, அப்புறம் அதுக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கண்ணன் ஒரு பையன், இதெல்லாம் இந்த கண்டினியூஸா சாகும் போது தான் எங்களுக்கு ஓஹோ இவன் இளையராஜாவும் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சுதான் இறந்துட்டான் போல தெரியுது அப்படின்னு சொல்லின உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே இந்த நம்ம சரி நம்ம பசங்க நம்ம புருஷனை எதுக்கு போய் அறுத்துக்கிட்டு போய்கிட்டு, என்ன கிராமத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி தான் நாம போய் புதைச்சிருவோம் அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க அப்படி சொன்னதும் எடுத்துக்கொண்டு சிவிக்குன்னு எரிச்சிட்டாங்க. 19ஆம் தேதி இளையராஜா என்றவர் இறந்துட்டாரு. விஷச்சாராயம் குடிச்சுதான் இறந்துட்டாரு. அவரோட சேர்த்து 6 பேர் இந்த ஊர்ல இறந்திருக்காங்க. 4 பேத்துக்கு மட்டும் அரசாங்கம் கொடுத்த நிதி உதவி கிடைச்சிருக்கு, 2 பேத்துக்கு கிடைக்கல. மொத்தம் எங்க ஊர்ல 21 பேர் விஷச்சாராயம் குடிச்சு அதுல 6 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் 14 பேர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் ரொம்ப பாவப்பட்ட குடும்பம். அவங்க 2 பெண் குழந்தை, ஒரு பையன் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க வீடும் இல்ல, காடும் இல்ல, எதுவுமே இல்ல. இளையராஜா, ஜெயமுருகனின் உயிரை பறித்தது விஷசாராயம் என்பதை அறியாத மாதவச்சேரி கிராமத்தை சேர்ந்த சிலர் இருவரின் இறுதி சடங்கின் போது விஷசாராயம் வாங்கி அருந்தியுள்ளனர். அதன் பிறகே விஷசாராய மரணங்கள் குறித்த அதிர்ச்சி செய்தி மாதவச்சேரி கிராம மக்களுக்கு தெரிய வர அடுத்த சில மணி நேரங்களில் 4 பேர் உயிரிழந்தனர். 21 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் மாதவச்சேரியில் விஷசாராயத்தால் முதலில் உயிரிழந்த இளையராஜா, ஜெயமுருகனின் பெயர்கள் அரசு அறிவித்த நிவாரண பட்டியலில் இல்லை. கணவர் இளையராஜாவை இழந்து 3 பிள்ளைகளுடன் நிற்கதியாக நிற்கிறார் மனைவி பவுனு. அதேபோல் ஜெயமுருகனை இழந்து மனைவி விஜயலட்சுமி, 2 மகன்கள் மற்றும் 1 மகள் ஆகியோர் செய்வதறியாமல் திகைத்து நிற்கின்றனர். குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆகலனா அப்படியே கண்ணெல்லாம் போகுது, கை காலெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே விழுந்திருக்கே முடியல. அப்படியே நம்ம புறத்துல காப்பாத்திடலாம், ஆட்டோ வர வச்சு கொண்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு தானே போக கட்டி செத்துட்டாங்கண்ணா. அப்பயும் ஆம்புலன்ஸ்ல போகணும், எனக்கு பணம் ஒண்ணு இல்லைண்ணா, எங்கள்கிட்ட 1 ரூபா இல்லைண்ணா பணம் கேட்பாங்கன்னு தானா நாங்க ஆட்டோவை வச்சு 100-200 கொடுத்துடலான்னு சொன்னோம். எம்மா பேர் சொன்னாங்கண்ணா. குடிச்சிருக்காங்கன்னு தெரியாமலே நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து எங்க ஊர்ல இவங்க கூட குடிச்சவங்களே செத்துட்டாங்கன்னு தெரிய வரும்போது தான் இவரும் விஷசாராயம் குடிச்சாங்கங்கிறதே எங்களுக்கு தெரியாம அடக்கம் பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு எந்த உதவியும் கிடைக்கல, யாரும் பார்க்கல. பிள்ளைங்க 3மே படிக்குது, நான் வீட்டில் தான் இருக்கேன். எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. என் பிள்ளைங்களை எப்படி நான் படிக்க வைப்பேன்னு தெரியல. என் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு ஏதாவது உதவி செய்யணும். இப்படிப்பட்ட சூழலில் விஷசாராயத்தால் உயிரிழந்த இளையராஜா, ஜெயமுருகனின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பது மிகவும் அவசியமாகியுள்ளது. கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களில் முதலிலே மாதவச்சேரியைச் சேர்ந்த இந்த இளையராஜா குடும்பம். ஆனால் உயிரிழந்தவர்கள் பட்டியலில் இந்த குடும்பத்தின் பெயர் இல்லை. நிற்கதியாக நிற்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு நிவாரணமும் தேவை, அதே நேரம் நீதியும் அவசியமாகின்றது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.